மேனிஃபெஸ்டேஷனை ஒரு சிம்பிளான விளக்கமா சொல்லணும்னா, நம்ம விரும்புற பொருள் இந்த காயின்னு வச்சுக்குவோம், நம்மளோட எண்ணங்களை இந்த காந்தம்னு வச்சுக்குவோம். நம்மளோட எண்ணங்கள் ஆழமா இருந்துச்சுன்னா, அதுல ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா, தெளிவான இலக்கு இருந்துச்சுன்னா, நம்பிக்கை ஆழமா இருந்துச்சுன்னா, இந்த எண்ணங்களே ஒரு காந்தமா மாறிடுமோ. இந்த எண்ணங்கள் காந்தமா மாறி நம்ம என்ன பொருளை விரும்புறோமோ அந்த பொருளை போய் ஈர்த்து இழுத்துரும். இவ்வளவுதான், சிம்பிள். இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். நம்ம விரும்புற பொருளுக்கு இடையில எந்த தடையும் இருக்கக்கூடாது. அது நம்ம ஈர்த்திடலாம். இப்ப இந்த இரும்ப இந்த காந்தம் இழுக்குங்கிறது ஒரு தெளிவான நம்பிக்கை. அது மாதிரி இந்த பொருள் நமக்கு கிடைச்சிருங்கிறதுல ஒரு தெளிவான காட்சிப்படுத்துதல் இருக்கணும். அப்படி முழுமையான நம்பிக்கை இருக்கணும். 100% நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்மளுடைய எண்ணங்கள் காந்தமா மாறிடும். காந்தமா மாறி அது பொருட்களை ஈர்த்து இழுக்கிறது. எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கின்றன. நம்முடைய கற்பனை நிஜமாக மாறுகிறது. இவ்வளவுதான் மேனிஃபெஸ்டேஷன். சிம்பிளா விளக்கம் சொன்னா இவ்வளவுதான் மேனிஃபெஸ்டேஷன். Thank you.